வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு எங்கேயாச்சும் கிளம்பலாமே சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வைப்பரை போட்டு வைப்போட கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கும்போது ராமேஸ்வரத்துக்கு கிட்ட வந்துட்டோம். அங்கே ஒரு பீச் மட்டும் தனியா இருந்துச்சு. அந்த பீச்சில் நம்ம மட்டும் தான் இருந்தோம். அந்த பீச்சில் நம்மளை தவிர யாருமே இல்லை. அலையெல்லாம் பயங்கரமா அடிச்சிருந்துச்சு. சரி நானும் நின்று பார்ப்பேன்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தா காத்து வந்து வேற லெவலில் அடிச்சு என்னையே தூக்கி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கழுகு ஒன்று நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் கழுகு வந்து நம்மளுக்கு இத்தனை சிப்பியை பரிசா கொடுத்துட்டு போச்சு. அப்படியே அலையில அடிச்சிட்டு இருந்த ஒரு தர்மாக்கோல் ஒன்று இருந்துச்சு. அந்த தர்மாக்கோல் ஃபுல்லா வந்து குட்டி குட்டி நத்தையா ஒட்டி ஒட்டி இருந்துச்சு. அப்படியே நம்ம பீச் ஓரமா ஒரு மணல்ல வீடு கட்டிட்டு இருந்தேன். அந்த வீடு கட்டிட்டு இருக்கவங்களாட்டி இந்த ஒரு வித்தியாசமான பொருள் ஒன்று கிடைச்சிச்சு. என்னன்னு கண்டுபிடிக்கவங்களாட்டி அலை அடிச்சிட்டு போயிருச்சு. அப்படியே அலையோட அலையா நம்ம பாம்பன் பாளையம் வரைக்கும் வந்தாச்சு. பாம்பன் பாலத்தை சரியான காத்து தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து தனுஷ்கோடி வரைக்கும் வந்தாச்சு. அங்க வந்து ஒரு பாட்டி மெஸ்னு ஒரு கடைக்கு போயிருந்தோம். நம்ம பாட்டி மெஸ்க்குள்ள உள்ள போய் பார்த்தோம்னா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி வந்து மீன்லாம் பொரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து அந்த பாட்டிட்ட நம்மளும் ஒரு மீன் சொல்லியாச்சு. அந்த பாட்டி மீன் எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. அது யாருமே சாப்பிடாதப்ப நான் மட்டும் கையை உடலோட்டு சாப்பிடலான்னு போகும்போது கை சுட்டுருச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பி